எபிசோட் 9. திருவேங்கடத்தில் வேலாயுத சுவாமியை சந்திக்க சோழ இளவனும் பாண்டிய நாட்டு இளவரசியும் வந்திருக்க, அங்கே 4 கண்களும் கலந்து காதல் பெருக்கெடுத்து வைகை போல காட்டாற்று வெள்ளமாய் ஓடத் தொடங்கியது. இளவனை கண்டு சுவாசத்திற்கு சிரமப்பட்டாள் கார்குழலி. அவளை ஆஸ்வாசப்படுத்தும் முயற்சியில் சுந்தரன் நீரருந்த கொடுக்க, அது தொண்டைக்குள் இறங்காமல் அப்படியே நின்று மிகவும் சிரமத்திற்கு ஆளானாள். ஒரு வழியாக தண்ணீரை குடித்து முடித்தவள் குவளையை அவனிடத்தில் வைத்திட எழுந்தாள். அவளால் நிற்க கூட முடியவில்லை. துவண்டு கீழே சரிய இருந்த நேரத்தில் வேலாயுத சுவாமியின் சீடர் வந்து இருவரையும் ஒரு சேர உள்ளே அழைக்க, ஒருவர் பின் ஒருவராக உள்ளே சென்றனர். இருவரும் ஒரு சேர அவரை வணங்கி எழுந்தனர். அங்கிருந்த ஆசனத்தில் இருவரையும் அமர சொல்ல அமர்ந்தனர். இருவரையும் மாற்றி மாற்றி உற்று நோக்கினார். அதன்பின் அவரது இதழில் அழகாய் ஒரு புன்னகை தோன்றியது. அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருப்பதாக சுந்தரனுக்கு தோன்றியது. சுந்தரா, உனது பயிற்சி எந்த அளவில் இருக்கிறது? ஐயனே, முடியும் தருவாயில் இருக்கிறது ஐயனே. பயிற்சி முடிந்து விட்டாலும் நீ உடனே சோழ நாடு போக முடியாது. ஏன் ஐயனே, நான் எதுவும் குற்றம் புரிந்து விட்டேனா? இல்லையப்பா, உன்னை ஒருவருக்கு ஆசிரியராக நியமிக்கிறேன். அவரது பதிலை கேட்டவுடன் சட்டென கார்குழலியை பார்த்து மீண்டன அவனது கண்கள். அவள் சுந்தரனது கண்களின் தீட்சண்யம் தாங்காமல் தலை குனிந்து கொண்டாள். அதனையும் அவரது கண்கள் கவனிக்க தவறவில்லை. ஐயனே, யாருக்கென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. யாரென்று சொல்லாமலா போய்விடுவேன்? இதோ இங்கு நிற்கும் பாண்டிய நாட்டு இளவரசிக்குத்தான் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஐயனே, என்ன சொல்கிறீர்கள்? பாண்டிய நாட்டு இளவரசிக்கு நான் கற்றுக் கொடுக்க என்ன இருக்கிறது? உனக்கு இங்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போர்க்கலை, ஆன்மீகம், நித்திய கர்மாவின் அவசியம், இப்படி எல்லாவற்றையும் அவருக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். உத்தரவாயனே. ஆனால் எங்கு, எப்போது? வைகை ஆற்றங்கரையில். உனது பயிற்சி பள்ளிக்கு நீ அழைத்து போக வேண்டாம், அது சரிவராது. ஆகையால் வைகை ஆற்றில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளவரசி, தங்களுக்கு சம்மதம்தானே? தங்களின் சித்தம் என் பாக்கியம் ஐயனே. மகிழ்ச்சி. இன்றே இப்போதே பயிற்சியை ஆரம்பித்து விடலாம். இளவரசி, கண்டிப்பாக சுந்தரனுக்கு குரு தட்சணை கொடுத்தாக வேண்டும். அப்படியே சுவாமி. வேலாயுத சுவாமியிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு இருவரும் வெளியே வந்தார்கள். கார்குழலியின் மனதில் மிகப்பெரிய சந்தேகம் தோன்றியது. வேற்று நாட்டு இளவரசனிடம், அதுவும் பருவ வயதில் உள்ள ஒரு ஆணிடம் தன்னை ஏன் கற்க சொல்கிறார்? இதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று யோசித்தவள், ஒருவேளை இதுவே தனக்கான பரீட்சையோ என்று நினைத்தபடி அவனது வழித்தடங்களை பின்பற்றி ஆற்றங்கரைக்கு நடந்து சென்றாள். அங்கு சென்ற பின் ஆசையோடு அவனது முகத்தை பார்த்தாள். சற்று நேரத்திற்கு முன் பெருகிய காதலை இப்போது சுந்தரனின் முகத்தில் காண முடியவில்லை. அதனை கண்டு மிகவும் வருத்தத்திற்குள்ளானாள். இளவரசி, நான் கற்றுக் கொடுப்பதை கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்கும் நேரத்தில் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. நமது இருவரது தந்தையும் 2 பேரரசர்கள். அவர்களின் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்று ஆரம்பித்து அன்றைய பாடத்தை ஆரம்பித்தான். கார்குழலிக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. செல்லலாம் என்று இளவரசர் கூறியவுடன் பதிலேதும் கூறாமல் குனிந்த தலை நிமிராமல் கலங்கிய கண்களுடன் தனது மாளிகைக்கு விரைந்தாள். மதுரையில் இப்படி அவள் தெருவில் சுதந்திரமாக நடக்க இயலாது. இங்கு நடப்பதற்கு அப்படி வாய்ப்பு கிடைத்திருந்தும் அவளால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. அவளது மனமும் அவளது கண்களைப் போல கலங்கித்தான் இருந்தது. அப்போது அவளது எதிரே குதிரையில் அலநாட்டு இளவரசன் சிவனேசன் வந்தான். வந்தவன் தனது குதிரையை நிறுத்தினான். சுந்தரன் எங்கே என்று கேட்டான். யாரது சுந்தரன்? சோழ இளவரசன். ஓ, சோழ இளவரசர் பாண்டிய நாடு வந்திருக்கிறாரா? எனக்கு தெரியாது என்று ஒரு கேலி சிரிப்புடன் அவள் பேசிய பேச்சில் கோபமுற்ற சிவனேசன் வேகமாக தனது குதிரையை திருப்பிக் கொண்டு வந்த வழி சென்றான். இதனை 2 கண்கள் கவனித்தபடி இருந்தன. மாளிகைக்கு வந்தவள் வெகு நேரம் யோசித்தபடி இருந்தாள். சுந்தர சோழன் சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருந்தன. நமது தந்தையர்கள் இருவரும் 2 நாட்டின் பேரரசர்கள். ஆம், பாண்டிய பேரரசுக்கும் எனது தந்தையின் புகழிற்கும் நான் களங்கம் விளைவிக்க கூடாது. பாண்டிய நாட்டின் இளவரசியை பலர் காதலிக்கலாம், சிலர் பின்னால் வந்து கொண்டே கூட இருக்கலாம். ஆனால் பாண்டிய நாட்டு இளவரசி பாண்டிய நாட்டு அரசி மீனாட்சியை போன்று மனவலிமையோடு இருக்க வேண்டும். பாண்டிய தேசத்தை சூழ்ந்திருக்கும் ஆபத்துக்கள் அவளது கண்கள் முன் விரிந்தன. தனது தந்தை மச்சநாத பாண்டியன் கொடிய விலங்குகளை வேட்டையாடிய போது கூட ஒரு நாளும் காயம்பட்டு வந்தவரில்லை.
ஆனால் அன்று ஒரு ஓநாயிடம் கடிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் என்றால் அவரது மனதில் ராஜ்யத்தை பற்றியும் மகளை பற்றியும் எவ்வளவு கவலைகள் இருந்திருந்தால் அப்படி கவனமில்லாமல் இருந்திருப்பார். இப்படி பலவாறு யோசித்துக் கொண்டே இருந்தவள் மனதில் கந்தவேல்மாறன் சொன்னதாக தந்தை சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. புறமலை நாட்டு அரசர் மகேந்திரவர்மனும் காநாட்டு அரசர் ராஜசிம்மனும் கைகோர்க்க இருக்கிறார்கள். உண்மையில் இது மிக கவலை அளிக்கும் விஷயம்தான். அவர்கள் கைகோர்ப்பது கவலை அளிக்கவில்லை, பாண்டிய நாட்டிற்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க விஷயம். சுந்தரனை மறந்து கவலையில் ஆழ்ந்த இளவரசி பிரியம்பதாவின் குரல் கேட்டு திரும்பினாள். இளவரசி, சாயரட்சை பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன், தாங்கள் வர வேண்டும் என்று அழைத்தவுடன் எழுந்தாள். மறுபுறம் பாண்டிய நாட்டிலிருந்து திரும்பிய கந்தவேல்மாறன் முத்துவேல் குமரனின் அருகில் நின்று கொண்டிருந்தான். அருகே அங்கு வேறு யாரும் இல்லை. நீ இதை சொன்னவுடனே அரசரின் மனநிலை என்னவாக இருந்தது? அதை கேட்டதும் ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு. தன்னோட உயிர் இருக்கிறவரை இது நடக்காதுன்னு ஆவேசமா பேசினாரு. அரசிக்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சு உயிரை காப்பாத்தினவன்னு சொன்னாரு. அரசி எனக்கு மோர் கொடுத்தாங்க. கேக்குறப்பவே பெருமையா இருக்கு. பாண்டிய அரண்மனைக்குள்ள போய் அரசியோட கையால மோர் குடிக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது உனக்கு நடந்திருக்கு. சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்கிற? அப்பா, நம்ம படைபலத்தை அதிகப்படுத்தணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? புறமலை நாட்டு மன்னன் காநாட்டு மன்னனோட கை கோர்க்க இருக்கான். நடுவே கானகம், அங்கே கள்வர்கள். பாண்டிய நாட்டோட நிலைமைய பாத்தியா? ஆமா அப்பா, நிலைமை மிகவும் மோசமாதான் இருக்காப்பா. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சோழ அரசோட பாண்டிய நாட்டுக்கு சுமூக உறவு இருந்துச்சுன்னா இவங்களோட எதிர்ப்ப சமாளிச்சிடலாம். ஆனா அதுவும் கஷ்டம்தான். இந்த 3 பேரோட வலு எவ்வளவுன்னு தெரியல. 3 பேருமே நல்ல பலமா இருக்காங்க. அப்பா, புறமலை நாடும் காநாடும் நடுவுல கள்வர்களின் கையும் ஓங்கி இருந்தா 2 பேரரசுகளுக்குமே ஆபத்தல்லவா? ஆமா, உண்மைதான். சோழ பேரரசுக்கும் இதை சொல்லலாமாப்பா? அது தவறு மாறா. நம்ம பாண்டிய அரசருக்கு தகவலை சொல்லியாச்சுல்ல. அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலா இருப்பாரு? கண்டிப்பா எடுப்பாரு. அவர் எடுக்கும் நடவடிக்கைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதுவே நம்ம கடமை. அதை விடுத்து சோழ தேசத்திடம் செல்வது நமது மரபுக்கு எதிரானது என்று முத்துவேல்குமரன் சொல்லிவிட்டு அமைதியானார். தந்தையின் அமைதியின் காரணத்தை கந்தவேல்மாறனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கந்தவேல்மாறா, உனது யோசனை என்ன என்று கேட்டேன். நீ பதிலே சொல்லவில்லையே. அப்பா, கள்வர்களை நம் வசமாக்குவது முதல் வழிப்பா. நாமும் காட்டில் தானே இருக்கிறோம். கள்வர்களை நம்ம படையில சேர்த்து நம்ம படைபலத்தை அதிகப்படுத்தலாம். இதுதான் எனக்கு தோன்றிய யோசனை. நானும் அதை பத்தி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் அன்னைக்கு நான் போயிருந்தேன். அப்பதான் பாண்டிய நாட்டு அரசர் நம் பகுதிக்கு வந்திருந்தார். என்னால அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அடுத்து கண்டிப்பாக அவரை பார்க்கணும், பார்த்து பேசணும். கந்தவேல்மாறா, அந்த ஒரு பகுதியில மட்டும் கள்வர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்க என்ன காரணம் அப்படின்னு நீ கண்டுபிடித்து வர வேண்டும். நாம் இருவருமே இங்கே இல்லாம போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க உன்னோட தம்பி வெற்றிவேல்மாறனை பொறுப்பா இருந்து பாத்துக்க சொல்லு. புறமலை நாட்டுக்கும் காநாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு ஒரு சுற்றுப்பயணம் செல்லலான்னு நினைக்கிறேன். நீ கள்வர்களை நமது படையில சேர்த்துடு. அந்த புக்ஸ்டியில அவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடி என்று கூறிவிட்டு அவர் அவரது பணியை நிறைவேற்ற உடனே குதிரையின் மீது ஏறி சென்றார். ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.